நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை தான் நேற்று விஜய் சார் வந்து பதவியேற்புலையுமே சொல்லியிருப்பாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து பதவியேற்றுக்கிறதுல சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பான, ஸ்ட்ராங்கான, என்ன சொல்றது, போல்டான ஸ்பீச்சாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து அவர் ஏடிஎம்கே, டிஎம்கே, அதுக்கப்புறம் அவரோட கட்சி சார்பாகவுமே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாரு. அதாவது அவர் கட்சி ஃபர்ஸ்ட் அவர் கட்சியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லினா, பவர் சென்டர் வந்து இங்கே அங்கன்னு நிறைய இடத்துலலாம் இல்லை, ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து அவர் அதாவது அவருக்கான விஷயங்களை வச்சு மற்றவங்க யாரும் விளையாடிடக்கூடாது. நான் விஜய் சார் ஃபேனு, நான் விஜய் அண்ணா ஃபேனு, நாங்கள் வந்து டிவிகே கட்சி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அதை வந்து கண்ட்ரோலில் எடுத்த மாதிரி தெரிஞ்சது. அந்த வார்த்தை பவர் சென்டர் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான வார்த்தையை சொன்னார். பவர் சென்டர் ஒன்றே ஒன்று தான், அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து அந்த வெள்ளை பத்திரிக்கை அறிவிக்கிறேன், வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து அது வந்து திமுகவோட ஸ்ட்ராட்டஜி தான், அவங்க ஆரம்பித்து வச்ச விளையாட்டு தான். இப்போ வந்து இவர் அதை கையில் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இது விளையாட்டுன்னு சொன்னாலும், இது கிரிட்டிசிசமாக விமர்சனம் பண்ணாலும், இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் போதுமே மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த ஐடியாலஜி கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகணும். இதுக்கப்புறம் வர ஆட்சிகளும் சரி, இவங்க கண்டினியூ பண்ணாலும் சரி, யார் கண்டினியூ பண்ணாலுமே சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியணும், ஒவ்வொரு வாட்டி ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது, ஒரு எலெக்ஷன் வரும்போது இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் ஜனங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து காசு இல்லை, இவ்வளோதான் கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறத விட, அந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அங்கே இருக்குது, ஃபினான்ஷியலாக வந்து எவ்வளோ சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், இல்லைனா இன்னும் நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கினா வந்து தமிழ்நாடு இன்னும் கடனுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் அந்த ஒவ்வொரு மூவும் பண்ணும்போது அதை ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து அந்த வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக வந்து ஜனங்க கிட்ட வந்து அந்த ஓப்பனாக வந்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறத விடவும் ஒரு நெசசிட்டியான மூவ். இட்ஸ் மஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே இனிமேவே கண்டினியூ பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அவர் அதை சொல்லியிருந்தாரு, உள்ளே போய் பார்த்தா தான் எனக்கு தெரியணும். ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் வந்து கஜானா காலி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உள்ளே என்ன இருக்குது, எல்லாம் இருக்கா இல்லையா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நான் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், அதை வச்சுட்டு நான் கவர்மெண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள்லாம், இவர் சொன்ன வாக்குறுதிகளில், அதாவது 2500 ரூபாவாக இருக்கட்டும், பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கட்டும். ஏன்னா பஸ்ஸு நானுமே சொல்லியிருந்தேன், அவர் போடுற முதல் கையெழுத்து வந்து பஸ்ஸு ஃப்ரீக்கான விஷயங்களாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் யோசிச்சா, ஆல்ரெடி போக்குவரத்து டிபார்ட்மெண்ட், அதாவது பஸ் டிபார்ட்மெண்டல் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ் அதெல்லாம்